ருஷ்ய அதிபர் புட்டினுக்கு நெருக்கமான ஒரு தலைவரை ருஷ்ய தொலைக்காட்சியிலே பேட்டி கண்டார்கள். மூன்றாம் உலகப் போர் எப்போது தொடங்கும் என்பது கேள்வி. அது ஏற்கனவே தொடங்கி விட்டது என்பது அவர் கண்டது. நாம் கவனிக்க தவறுகிற ஆபத்து எதுவோ அதுதான் இருப்பதிலேயே பெரிய ஆபத்து. அத்தகைய ஆபத்து தான் மூன்றாம் உலகப் போர் என்னும் ஆபத்து. மூன்றாம் உலகப் போர் மூண்டால் அது அணு ஆயுத போராகத்தான் இருக்கும். உலகை அழித்து விட்டுத்தான் மறையும் என்று நீண்ட காலமாக சொல்லுகிறது. உலகம் மூன்று வகையான அழிவுகளை இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஒன்று போரினால் ஏற்படுகிற அழிவு, 2 புவி வெப்பமாதலால் ஏற்படக்கூடிய அழிவு, 3 முதலாளித்துவ பொருளியல் அமைப்பு தோற்றுவிக்கிற நீடித்த விடாப்பிடியான நெருக்கடிகளால் உருவாகிறது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்டு ஐக்கிய நாடுகளுக்கான பட்டயம் இயற்றப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் எலினார் ரூஸ்வெல்ட் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு இந்த ஆவணத்தை வரைந்தது. அதில் இருக்கிற ஒவ்வொரு உரிமைக்கும் ஒரு வரலாற்று பின்னணி உண்டு. அதைத்தான் இங்கே நாம் நினைவு கூற வேண்டும். இந்த ஆவணத்தினுடைய 14வது உரிமை என்பது பிற நாடுகளில் தஞ்சம் கோருவதற்கும் பெறுவதற்குமான உரிமையாகும். Everyone has a right to seek and get asylum in another country என்று அது சொல்கிறது. இந்த ஆவணம் இயற்றப்பட்டு 76 ஆண்டுகள் கழித்து உலகில் ஏதிலியர் உரிமை மதிக்கப்படவில்லை. நாடெங்கும் உலகெங்கும் ஏதிலியர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உயிருக்கும் உரிமைக்குமான இயங்கியல் உறவை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சாய்பாபா உரிமை இழந்தார், உயிர் இழந்தார். ஸ்டான் சுவாமி உரிமை இழந்தார், உயிர் இழந்தார். ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி என்றுதான் அரசமைப்பு சட்டத்தின் 21வது உறுப்பு சொல்கிறது. வாழ்வுரிமை இல்லாமல் தன்னுரிமை வராது. இந்த வாழும் உரிமைக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்து தான் இன்றைக்கு நம் முன்னாலே இருக்கிற முக்கியமான செய்தி. 48ஆம் ஆண்டு இந்த ஆவணம் வரையப்பட்டதற்கு ஒரு வரலாறு உண்டு என்றால் இந்த நாளை நாம் நினைவு கூறுகிற இந்த காலத்தினுடைய வரலாற்றை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு வந்திருக்கிற ஆபத்து என்பது உரிமைக்கான ஆபத்து அல்ல, அதற்கும் மேலே உயிருக்கான ஆபத்து. இது ஓரிருவருடைய உயிருக்கு 100-200 பேருடைய உயிருக்கான ஆபத்து அல்ல. உலகில் மாந்தகுலத்தின் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கிறது. நாம் கவனிக்க தவறுகிற ஆபத்து எதுவோ அதுதான் இருப்பதிலேயே பெரிய ஆபத்து. அத்தகைய ஆபத்து தான் மூன்றாம் உலகப் போர் என்னும் ஆபத்து. மூன்றாம் உலகப் போர் மூண்டால் அது அணு ஆயுத போராகத்தான் இருக்கும். உலகை அழித்து விட்டுத்தான் மறையும் என்று நீண்ட காலமாக சொல்லுகிறோம். ஹிரோஷிமா நாகசாகியினுடைய பேரழிவுக்கு பிறகு அதை போல் 1000 மடங்கு அழிவுத்திறனை வல்லரசுகள் கையிலே வைத்திருக்கின்றன. பலமுறை எச்சரிக்கை வந்தது, பலமுறை விளிம்பிலே நின்றோம். தப்பிவிட்டோம் என்பதால் என்றைக்குமே தப்பி இருப்போம் என்று பொருள் அல்ல. ஒவ்வொரு நாளும் போர் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. ஐக்கிய நாடுகள் பட்டயம் எழுதப்பட்ட போது அதனுடைய முகப்புரையிலே சொன்னார்கள், இந்த உலகம், இந்த மனித குலம் 2 முறை பேரழிவு மிக்க போர்களை சந்தித்து விட்டது. மீண்டும் ஒரு போர் மூலக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பட்டயம் வரையப்பட்டு இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த பட்டயம் எழுதப்பட்ட காலத்திலே இருந்து போர் மறுப்பதற்கான மனித உரிமைகளை ஆவணப்படுத்திய காலத்திலே இருந்து ஓராண்டாவது போர் இல்லாமல் இந்த உலகிலே கழிந்திருக்கிறதா என்றால் இல்லை. உக்ரைனுக்கும் ருஷ்யாவுக்கும் போர், பாலஸ்தீனத்தின் இஸ்ரேலினுடைய இனவழிப்பு போர், சூடான் போன்ற பல பகுதிகளிலே உள்நாட்டு போர்கள் என்று போர்கள் மலிந்து கிடக்கின்றன. ருஷ்ய அதிபர் புட்டினுக்கு நெருக்கமான ஒரு தலைவரை ருஷ்ய தொலைக்காட்சியிலே பேட்டி கண்டார்கள். மூன்றாம் உலகப் போர் எப்போது தொடங்கும் என்பது கேள்வி. அது ஏற்கனவே தொடங்கி விட்டது என்பது அவர் தந்த விடை. இதான் இன்றைக்கு இருக்கிற ஆபத்து. இதற்கு ஒரு தீர்வு தெரியவில்லை. புட்டின் சொல்கிறார், இதுவரை அணு ஆயுதம் வைத்திருந்த நாட்டின் மீது மட்டும்தான் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது என்ற ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருந்தோம். இனி அந்த கட்டுப்பாட்டுக்கு இடமில்லை. நீங்கள் தொலைதூரத்தில் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் உக்ரைனுக்கு வழங்குமானால் நாங்கள் அந்த நாடுகள் உட்பட எந்த நாட்டின் மீதும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த முதல் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். பிரிட்டிஷ் அரசு வெளியிட்டிருக்கிற ஒரு ஆவணம், ஜெர்மானிய அரசு வெளியிட்டிருக்கிற ஒரு ஆவணம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்திற்குள் உலகப் போர் மூலம் அதற்கான ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது.
எந்த 48ஆம் ஆண்டில் இந்த ஆவணம் எழுதப்பட்டதோ இந்த ஆவணத்தில் நான் குறிப்பிட்ட அந்த 14வது உரிமை எழுதப்பட்ட பின்னணியே நக்பா என்று பாலத்தீன மக்களுக்கு ஏற்பட்ட அந்த துயரம் தான். 7 லட்சம் பேர் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். பாலத்தீனத்தை விட்டு தாயகத்தை இழந்து வெளியேறினார்கள். தாயகத்தில் சொந்த ஊர்களை விட்டு வெளியேறினார்கள். இன்னைக்கு உலகெங்கும் பாலத்தீன குடும்பங்கள் அவரவர் வீட்டில் ஒரு திறவுகோலை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் என்றாவது ஒரு நாள் தாயகத்திற்கு திரும்பி செல்வோம் என்ற நம்பிக்கையினுடைய அடையாளம். வீட்டை பூட்டி விட்டு வந்தோம், மீண்டும் போய் திறப்போம் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் திரும்பி செல்லுவதற்கு உரிமை மட்டும் பறிக்கப்படவில்லை, உயிர்கள் பறிக்கப்பட்டு விட்டன. சற்றொப்ப 45,000 உயிர்கள் காசா முனையில் நடைபெற்ற போரில் பறிக்கப்பட்டிருக்கின்றன. லெபனான் மீது போர், ஈரான் மீது போர், அண்டை நாடுகள் மீது போர், சிரியாவின் மீது போர் என்று இந்த போரை விரிவுபடுத்திக் கொண்டே போகிறார். ஜயோனிசம் மூலத்தில் சொன்னது a country without people for a people without a country. மக்கள் இல்லாத ஒரு நாடு, நாடு இல்லாத மக்களுக்கு. அன்று மக்கள் இல்லாத நாடு என்று அவர்கள் சொன்ன போது அந்த மண்ணில் பாலத்தீன மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று உண்மையிலேயே மக்கள் இல்லாத நிலப்பரப்பாக இதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உயிர்களை கொன்று, கட்டடங்களை அழித்து, மருத்துவமனைகளை அழித்து உண்மையான முழுமையான இனக்கொலை நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்ற ஒன்று இருப்பதற்கான அர்த்தமே போய்விட்டது. எல்லாம் வெறும் ஏட்டுச் சுரைக்காய் தீர்மானங்கள். எங்கு கொண்டு போய் விடும், எங்கு யார் தொடங்குவார்கள், எப்படி மூலம் என்று தெரியாது. அமெரிக்கா, ருஷ்யா, சீனா என்ற 3 வல்லரசுகளில் ஒரு வல்லரசு போரிலே இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு வல்லரசு இதுக்குள்ளே தலையிட்டால் அது உலக போராக மாறும். ஒரு கிறுக்கன் குடியரசு அதிபராக வந்திருக்கிறார் அமெரிக்காவிலே. ஈரானின் அணு ஆயுத நிலையங்களை, அணு உற்பத்தி நிலையங்களை ஏன் நீங்கள் அடித்து நொறுக்கவில்லை என்று இஸ்ரேலுக்கு அவர் கேள்வி கேட்கிறார். என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஆக இந்த ஆபத்து, இதனுடைய பல்வேறு பரிமாணங்களை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். உரிமை வாழ்வுக்கும் போரற்ற உலகுக்கும் இருக்கிற தொடர்பைத்தான் புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேறொரு சாய்ப்போம் என்ற பாடலிலே பாவேந்தர் சொன்னார். கெட்ட போரிடும் உலகை சாய்ப்பதற்கு நமக்கு புதியதோர் வாழ்வு தேவை. புதியதோர் வாழ்வு தேவை என்றால் இந்த போரிடும் உலகினை வீழ்த்த வேண்டும். அழிவு என்பது போரினால் வருவது மட்டுமல்ல. அண்மையிலே அசர்பைஜானில் கோப் மாநாடு நடத்தினார்கள். சூழலியல் சீர்கேடுகளை பற்றி பேசினார்கள். புவி வெப்பமாதல். ட்ரம்ப் அவருடைய பரப்புரையிலேயே சொன்னார், ஏதோ சில சென்டிமீட்டர் கடல் மட்டம் உயர்கிறதாம், அதனால் மூழ்கி விடுவாம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம், நம்பாதீர்கள். ட்ரில் பேபி ட்ரில், இது அவருடைய முழக்கம். எண்ணெய் கிணறுகளை தோண்டிக் கொண்டே இருங்கள், புதை வடிவ எரிபொருள்களை எடுத்துக்கொண்டே இருங்கள். நம்முடைய தொழில்கள் வளர வேண்டும், நிறைய லாபம் குவிக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் கையிலே தான் அதிகாரம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. புதை வடிவ எரிபொருள் குறித்து எந்த கவலையும் இல்லாத ஒரு அரசு. மோடி வெறுமனே நாடகம் ஆடுகிறார், சர்வதேச மேடைகளில் போய் நாடகம் ஆடுகிறார். உலகம் 3 வகையான அழிவுகளை இன்றைக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. 1 போரினால் ஏற்படுகிற அழிவு, 2 புவி வெப்பமாதலால் ஏற்படக்கூடிய அழிவு, 3 முதலாளித்துவ பொருளியல் அமைப்பு தோற்றுவிக்கிற நீடித்த விடாப்பிடியான நெருக்கடிகளால் உருவாகிற அமைப்பு. நம் அண்மையிலே கொரோனா பெருந்தொற்றினுடைய அழிவை பார்த்தோம். ஒரு சோசியலிச அறிஞர் எழுதினார், கொரோனா என்பது கேபிட்டலிசம் இஸ் an incubatory of கொரோனா. முதலாளித்துவம் என்பது இந்த தொற்று நோய்களின் அடைகாப்பகம். தொற்று நோய்களை பற்றி அது கவலைப்படுவதில்லை, அதனுடைய போர்க்கருவிகளை பற்றி கவலைப்படுகிறது. வல்லரசான அமெரிக்காவிற்கு ஆக்சிஜன் கருவிகளை தயாரிக்க முடியவில்லை, ஆனால் அது அணுகுண்டு கருவிகளை தயாரித்தது. நோம் சோம்ஸ்கி சொன்னார், வல்லரசு எவ்வளவு வல்லரசியம், ஏகாதிபத்தியம் எவ்வளவு ஈவிரக்கமற்றது என்பதற்கு இது சான்று. மனித உயிர்களை காப்பதற்கான கருவிகள் அவர்கள் கையிலே இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கான அணுகுண்டுகளை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அழிவு கருவிகளை என்று சொன்னார். இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களிடம் இந்த அதிகாரம் இல்லை. ஐநா சாசனத்தினுடைய பட்டயத்தினுடைய 2வது உறுப்பு கூறியது, உலகில் ஒவ்வொரு தேசமும் சுயநிர்ணய உரிமை படைத்ததாக இருக்க வேண்டும். அமைதிக்கான வழி அதுதான். இது ஐநா பட்டயத்தில் இருக்கிற ஒரு செய்தி. ஆனால் இது எழுதப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை அந்த உரிமைக்காக பாலத்தீனர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஆண்டில் இந்த பட்டயம் எழுதப்பட்டதோ அன்றிலிருந்து அவருடைய துயரம் தொடங்கியது. இன்றும் அது தீர்ந்தபாடு இல்லை. From the river to the sea, Palestine shall be free என்ற முழக்கம் இன்றைக்கு எழுப்பப்படுவது வெறும் பாலத்தீனர்களாலும், அராபியர்களாலும், இஸ்லாமியர்களாலும் மட்டுமல்ல, அமைதியை விரும்புகிற அனைவராலும் இது எழுப்பப்படுகிறது. இதை ரொம்ப பின்தங்கி இருப்பவர்கள் நாம் தான். உலகப் போருக்கு எதிரான விழிப்புணர்வு, அணு ஆயுத போருக்கு எதிரான விழிப்புணர்வு, பாலத்தீன மக்களின் தன்தீர் உரிமை விடுதலைக்கான முழக்கங்கள் மெல்லிதாக கூட கேட்காத
இடங்களாக இந்திய தலைநகரங்கள், இந்திய நகரங்கள் அமைந்திருக்கின்றன. இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த நாளிலே எண்ணி பார்க்க வேண்டும். அதை நினைவூட்டுவதற்கு சாய்பாபாவின் நினைவு நமக்கு உதவ வேண்டும். அருந்ததி ராய் அவர்களோடு சாய்பாபா சென்னைக்கு பச்சை வேட்டைக்கு எதிரான பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்தார். அவருக்கு நான் தான் அப்போது மொழிபெயர்த்தேன். டெல்லியிலே அரசியல் கைதிகள் விடுதலை மாநாடுகளிலே சந்தித்திருக்கிறோம். எந்த விதத்திலும் தனக்கு இருக்கிற குறைபாடுகளால் அயர்ந்து விடாமல் சுற்றி சுழன்று பணியாற்றிய ஒரு போராடியவர் 10 ஆண்டுகள் சிறையிலே கிடந்து அவரால் உயிரோடு மீண்டு வந்தார். ஆனால் உயிரோடு தொடர முடியவில்லை. இருக்கட்டும், அவருடைய நினைவுகளை நெஞ்சிலே ஏந்தி அமைதிக்கும் உரிமைக்கும் புதிய வாழ்வுக்குமான போராட்டங்களை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.